மதுரை மீனாட்சிக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? அப்புறம் அவங்க தானே தாய். ஓகே. ஆக்சுவலாக வந்து அந்த அந்த 4 வரியே வந்து தாயையும் ஒரு கள்ளழகரையும் தான் குறிக்கும். இந்த பாடல் வந்து நான் பாடும்பொழுது மதுரையை நான் பார்த்ததே இல்லை. பார்த்ததே இது கிடையாது. எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. மதுரை நான் வந்து அந்த மண்ணை மிதிச்சதே இல்லை, மண்ணை பார்த்ததும் கிடையாது. கேள்விப்பட்டிருக்கோம், முத்தமிழ் சங்கம் வளர்த்த இடம் அது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு டைரக்டர் பாரதிராஜா சார், இப்போ சாலமன் பாப்பையா, இந்த மாதிரி மிக முக்கியமான அங்கே உள்ளவங்க வந்து அந்த மண்ணில் தான் பிறந்தவங்க. காமெடியில் சார், இப்போ வடிவேல் சாராக இருந்தாலும் எல்லாமே யாரை சொன்னாலும் அந்த பகுதியை தான் நம்ம சொல்லுவாங்க எல்லாரையும். அதேமாரி எங்கள் டைரக்டர் மதுரை அப்படிங்கிறது சுப்பிரமணியபுரம் டைரக்டர் சார். அப்போ வந்து இதெல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கணும் ஒழிஞ்சு பார்த்ததில்லை மண்ணை. இதெல்லாம் பாடி முடித்து ஆடுகள்லாம் பாடி 3 வருஷம் கழிச்சு. ஆமாம், 2007 பாடினேன், 8, 9, 10 ஆடுகளம் பாடி ஒத்த சொலால் வந்த பிறகு அதுவுமே மதுரை ரிலேட்டடா? ஆமாம் ஆமாம். அது வந்து நம்ம அதாவது அந்த கோழி சண்டை, சேவல் சண்டை வர்ற இந்த இது. அப்படி இருந்தும் கூட அந்த பாட்டு பாடின பிறகு அந்த பாட்டுக்கு மதுரையில் விருது தராங்க. அப்போ இப்போ ஃப்ளைட்டில் போகிறேன். ஃப்ளைட்டில் போய் இறங்கினோடனே அப்படியே அந்த மதுரை மண்ணை தொட்டு கும்பிட்டேன்.